God's will for you? இந்த நாளின் தலைப்பு உங்களுக்கான தேவனுடைய திட்டம். What is the God's will for you? உங்களுக்கான தேவ திட்டம் என்ன? What's the God's will for your life? உங்களுடைய வாழ்க்கைக்கான தேவ திட்டம் என்ன? God's will for the child of God. தேவ பிள்ளைக்கான தேவ திட்டம் என்ன? What is the God's will for the believers? விசுவாசிகளுக்கான தேவ திட்டம் என்ன? Many people ask, what is the will of God about me? என்னை குறித்துதான தேவ திட்டம் என்ன என்பதை குறித்து அநேகர் கேட்பதுண்டு. First, I want to know the will of God about my life. முதலாவது என் வாழ்க்கை குறித்துதான தேவ திட்டம் என்ன என்று கேட்பார்கள். How many would like to know the will of God about your எத்தனை life? பேர் உங்கள் வாழ்க்கை குறித்து தேவ திட்டத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? So there is a written will of God முன்னமே எழுதப்பட்ட தேவ திட்டமும் இருக்கிறது, and unwritten will of God. எழுதப்படாத தேவ திட்டமும் இருக்கிறது. So first of all, when you agree and obey for the written will of God, முதலாவதாக எழுதப்பட்ட தேவ திட்டத்திற்கு நீங்கள் ஒருங்கிணைந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது, then the new things will be revealed to you. பின்புதான் எழுதப்படாத தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படும். God will reveal His will towards your life. தேவன் உங்கள் வாழ்க்கை குறித்து தான் அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துவார். So if you want to know the will of God about your life, you should obey, which is already written will of God about you. உங்கள் வாழ்க்கை குறித்து தான தேவ திட்டத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எழுதப்பட்ட தேவ திட்டத்திற்கு நீங்கள் இசைந்திருப்பது அவசியம். What is the written will of God about the children of God? தேவ பிள்ளைகளை குறித்து தான் எழுதப்பட்ட தேவ திட்டம் என்ன? The first thing, முதலாவது, rejoice in the Lord. கர்த்தருக்குள் நாம் களி கூற வேண்டும். When you read Philippians 4:4 and 5, பிலிப்பியர் 4:4 இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது, rejoice in the Lord always, and again I say rejoice. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நம்மை குறித்து தேவ திட்டம் என்ன தெரியுமா? சந்தோஷமாய் இருக்க வேண்டும். உலகத்திலே பார்க்கும் பொழுது பலவிதமான சந்தோஷங்கள் அநேகம் காணப்படுகின்றன. குடிப்பழக்க சந்தோஷம், புகைப்பிடிக்கிற சந்தோஷம், சீட்டாட்ட சந்தோஷம், மற்றவர்களை துன்புறுத்துகிறதுனால் வருகிற சந்தோஷம், இப்படி பல சந்தோஷங்கள் இருக்கின்றன. ஆகையால் உங்களுடைய சந்தோஷம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? பிசாசு பாவத்திலே சந்தோஷமா இருக்க சொல்லும் பொழுது தேவன் சொல்லுகிற சந்தோஷம் என்ன தெரியுமா? நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிற அனுபவம் என்றால் வேத வசனத்தை கேட்டு தேவனுக்குள்ளாக நிலைத்திருக்கிற அனுபவமா இருக்கிறது. When you come to God's presence, நீங்கள் தேவ பிரசன்னத்திலே வரும் பொழுது, Bible says the will of God for you, you have to rejoice in the Lord. வேதம் சொல்லுகிறது தேவ திட்டம் என்ன தெரியுமா? கர்த்தருக்குள் நீங்கள் களி கூற வேண்டும். Rejoicing in God. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க வேண்டும். Psalms 1 and 2. முதலாம் சங்கீதம் முதல் 2 வசனங்கள். But his delight is in the law of the Lord, and in his law that he meditate day and night. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். If you want to be a blessed man, rejoice in God's word. If you don't want to be a blessed man, you rejoice in the world. நீங்கள் பாக்கியவானா இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையிலே களி கூறுங்கள். பாக்கியவானா இருக்க விரும்பாவிட்டால் உலகத்திலே களி கூறலாம். வேதம் வாசித்தால் சந்தோஷமா இருக்க முடியுமா என்று நீங்கள் கேட்கலாம். கிரிக்கெட் பார்த்தால் சந்தோஷமா இருக்க முடியுமா? ஒருவர் மட்டையை பிடித்து அடிக்கிறார், ஒருவர் பந்து வீசுகிறார். எப்பொழுதும் இவர் அடிக்கவும் அவர் வீசவுமே தவிர புதிதாக ஒன்றும் நடக்கவில்லை. இதில் உங்களுக்கு எப்படிதான் சந்தோஷம் காணப்படுகிறது? சீட்டாட்டத்தில் உங்களுக்கு எப்படி சந்தோஷம் காணப்படுகிறது? பணம் வருகிறது, பணத்தை நீங்கள் இழந்து போகிறீர்கள். நீங்கள் பணத்தை இழந்து போனால் தலையை சொரிந்து கொண்டு வேதனைப்படுகிறீர்கள். அதில் என்ன ஆனந்தம்? ஒரு பயனும் இல்லை. ஆனால் கர்த்தருக்குள் களி கூறும் பொழுது நீங்கள் சந்தோஷமாயிருப்பீர்கள். காரணம், அவர்தான் தாயின் கருவிலே தோன்றும் முன்னே உங்களை தெரிந்து கொண்டவர், உங்களை சுவாசிக்க செய்தவர். நீங்கள் பார்க்கிற சூரியனை உண்டாக்கின தேவன் அவர். நீங்கள் வாழும்படி பூமியை உங்களுக்கு தந்திருக்கிறார். உங்களுக்கு நுரையீரலையும் நீங்கள் சாப்பிடுவதை ஜீரணம் செய்கிற எல்லா காரியங்களையும் கொடுத்தவர் தேவனாயிருக்கிறார். எல்லா நேரத்திலும் கர்த்தருக்குள் நீங்கள் சந்தோஷமா இருக்கும் பொழுது உங்களுக்காக பரம ஈவுகளை கொடுக்க தேவன் போதுமானவராயிருக்கிறார். Don't be sad in the sight of God, rejoice in God. தேவ பார்வையிலே நீங்கள் கவலையோடு காணப்படாமல் அவருடைய பார்வையிலே நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும். You know the strength you will receive when you rejoice in God. Nehemiah chapter 8:10 says, Nehemiah told us a secret. The joy of the Lord is my strength. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே என்னுடைய பலன் என்று நெகேமியா புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சந்தோஷமா இருப்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். Rejoicing in the work. வேலையிலே சந்தோஷமா இருப்பது. You can rejoice in your work. நீங்கள் வேலையிலே சந்தோஷமா இருக்கலாம். Some people when you look at them, they are so rejoicing in their work. சிலரை பார்க்கும் பொழுது அவர்கள் செய்கிற வேலையிலே சந்தோஷமா இருப்பார்கள். For example, it may be a lesser work or bigger work. கடினமான வேலையா இருக்கலாம், லகுவான வேலையா இருக்கலாம். Great work or small work. பெரிய வேலையா இருந்தாலும் சிறிய வேலையா இருந்தாலும். You see a server
in a hotel. உணவகத்திலே பரிமாறுகிறவராய் இருப்பினும் Some people, when you look at them, you'll feel happy, அவர்களை பார்க்கும் பொழுது நமக்கு சந்தோஷமா இருக்கும். energetic. அவர்கள் உற்சாகமா இருப்பார்கள். நாம் சாப்பிட்ட எச்சில் தட்டை அவர்கள் எடுக்கிற வேலை செய்து கொண்டிருந்தாலும் கூட உற்சாகமாக சுறுசுறுப்பாக செய்வார்கள். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி நமக்கு அவர்கள் பரிமாறுவார்கள். அவர்களை பார்க்கும் பொழுதே நமக்கு சந்தோஷமாக இருக்கும். சிலரை பார்க்கும் பொழுது வேதனையோடு வேண்டா வெறுப்பாக செய்வார்கள். அவர்களை பார்க்கும் பொழுது நமக்கே வேதனையா இருக்கும். அவர் செய்கிற வேலையில் அவருக்கு சந்தோஷம் இல்லை. செய்யும் வேலையிலே அவருக்கு சந்தோஷம் இல்லை. Don't do like that. If you are not rejoicing in your work, you will lose your energy. நீங்கள் செய்கிற வேலையிலே சந்தோஷமா இராவிட்டால் நீங்கள் பலனை இழந்து போகிறீர்கள். When you work with enthusiasm, நீங்கள் உற்சாகமாக வேலை செய்யும் பொழுது with joy and happiness, சந்தோஷம் மகிழ்ச்சி காணப்படும் பொழுது it doesn't matter how great is that work or how small is that work. வேலை எவ்வளவு வலுவாக இருக்கலாம், எளிதாக காணப்படலாம். But the work, whatever you do, rejoice. நீங்கள் செய்கிற வேலையிலே எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பது மிகவும் அவசியம். When you work right, you rejoice in that. நீங்கள் சரியாக வேலை செய்யும் பொழுது சந்தோஷமா இருப்பீர்கள். When you pray, rejoice in that. நீங்கள் ஜெபித்தால் சந்தோஷமா செய்யுங்கள். When you come to church, rejoice in the Lord and joyfully do that work. சபைக்கு வரும் பொழுது தேவனுக்குள் களி கூர்ந்து மனரம்யமாக செய்யுங்கள். Joyfully arrange the things. மனரம்யமாய் காரியங்களை ஒழுங்கு செய்யுங்கள். The whole day you will be joyful. நாள் முழுவதும் சந்தோஷமா இருக்க வேண்டும். If you start a day with a sadness, whole day will be a sad. ஒரு நாளை வேதனையோடு துவங்கினால் அந்த நாள் முழுவதுமாக வேதனையோடு காணப்படும். If you start a day with a joyful you smile on your face, you know throughout the day you will be joyful. ஒரு நாளை புன்னகையோடு நீங்கள் துவக்கும் பொழுது அந்த நாள் முழுவதுமாக நீங்கள் சந்தோஷமா இருக்க முடியும். It's nothing wrong. இப்படி இருப்பது தவறான காரியம் அல்ல. Some people feel that the seriousness is so important. நான் எப்பொழுதும் கோபமாக இருக்க வேண்டும் என்று அநேகர் நினைப்பதுண்டு. You ask your mother and father, they'll tell you when you are childhood, without your knowledge you are always smiling. உங்கள் பெற்றோரை கேட்டு பாருங்கள். நீங்கள் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது உங்களை அறியாமல் நீங்கள் சிரிப்பதுண்டு. When you need something, you cry before the Lord. உங்களுக்கு தேவை இருந்தால் தேவ சமூகத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். Then after that, அதன் பிறகு you have to joy. களி கூறுங்கள். Rejoice. சந்தோஷமாயிருங்கள். Smile. சிரியுங்கள். So today onwards, how many of you are going to rejoice in the Lord? இந்த நாளில் எத்தனை பேர் தேவனுக்குள் களி கூற விரும்புகிறீர்கள்? That is the will of God for you and for me on this earth. இதுதான் இந்த பூமியிலே உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே தேவ திட்டமாய் இருக்கிறது. Rejoicing in the Lord, that's more important. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பது மிகவும் அவசியம். Rejoicing in God's word. தேவனுடைய வார்த்தையில் சந்தோஷமா இருக்க The வேண்டும். second thing, இரண்டாவது, the second will of God for you and me. நம்முடைய வாழ்க்கையிலே தேவ திட்டம் என்னவா இருக்கிறது தெரியுமா? Pray without ceasing. இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். Pray without ceasing. இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். So don't stop prayer. ஜெபிப்பதை நிறுத்த வேண்டாம். Continually pray. தொடர்ந்து ஜெபியுங்கள். Every time you pray. ஒவ்வொரு நேரத்திலும் ஜெபிக்க வேண்டும். Before you start anything, you pray. ஒரு காரியம் துவக்கும் முன் ஜெபிக்க வேண்டும். After closing the thing, pray. அந்த காரியம் முடிக்கும் போது ஜெபிக்க வேண்டும். The small thing or big thing. சிறிய காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் Pray and start. ஜெபித்து துவங்க வேண்டும். Pray and close. ஜெபித்து முடிக்க வேண்டும். At the beginning pray, at the end pray. துவக்கத்திலும் முடிவிலும் ஒரு காரியத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். So every time make a habit of praying to God. ஒவ்வொரு நேரத்திலும் கூட ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு காணப்பட வேண்டும். Nowadays everybody says the Facebook is very faster. இக்காலத்திலே முகநூல் மிகவும் வேகமாய் இருக்கிறது என்று அநேகர் சொல்வதுண்டு. Twitter is very fast. ட்விட்டர் வேகமாய் இருக்கிறது. WhatsApp is good. வாட்ஸ்அப் நல்லது. Google is good. கூகுள் சிறந்தது. And everything is fast. எல்லாம் மிகவும் வேகமாய் இருக்கிறது என்பார்கள். I'll tell you. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். These all are man-made. இவைகள் மனிதனால் உண்டாக்கப்பட்டவை. Facebook is man-made. முகநூல் மனிதனால் உண்டாக்கப்பட்டது. Google man-made. கூகுள் மனிதனால் உண்டாக்கப்பட்டது. WhatsApp man-made. வாட்ஸ்அப் மனிதனால் உண்டாக்கப்பட்டது. I'll tell you something which is God-made. ஆனால் தேவன் செய்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். It is faster than anything on this earth. இந்த பூமியில் இருக்கிற எல்லா காரியத்திலும் மிகவும் வேகமானது. That doesn't need any iPad or any smartphone. அது செயல்படுத்த ஸ்மார்ட் போனோ ஐபேட் நமக்கு அவசியம் இல்லை. If you are not educated also no problem. நீங்கள் படிக்காவிட்டாலும் பரவாயில்லை. It doesn't need any charging. எந்த விதமான சார்ஜிங் அவசியம் இல்லை. You don't need to handle anything in your hand. உங்கள் கைகளில் எந்த பொருட்களும் தேவையில்லை. Just pray. ஜெபியுங்கள். Prayer. ஜெபம். Immediately God hears your prayer. உடனடியாக தேவன் ஜெபத்தை கேட்கிறார். God hears your prayer. தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். 24 hours into 7. 24 மணி நேரமும் 7 நாட்களும். 24 hours a day. ஒரு நாளில் 24 மணி நேரங்கள். 7 days a week. ஒரு வாரத்தில் 7 நாட்கள். Always that has a faster ram. ஜெபம் மிகவும் வேகமாக தேவ சமூகத்திலே சேருகிறது. Nothing can match with it. அதற்கு ஈடாக ஒன்றுமில்லை. Just start praying. நீங்கள் ஜெபிக்க துவங்குங்கள். God in heaven hears you. பரலோக தேவன் உங்கள் ஜெபங்களை கேட்கிறார். However you are. எப்படி இருந்தாலும் It doesn't matter. அது பொருட்டே அல்ல.
You just pray, God is ready to hear. நீங்கள் ஜெபித்தால் உங்கள் ஜெபங்களை கேட்க தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். And he will give you answer. அவர் உங்களுக்கு பதில் தருவார். When you send a mail, நீங்கள் மெயில் அனுப்பும் பொழுது, send SMS in your through your mobile phone, மொபைல் மூலமாக குறுந்தகவல் அனுப்பும் பொழுது, your friend also will send. உங்கள் நண்பனும் அவர் அனுப்புவார். But I'll tell you, God will send his message to you. ஆனால் அவனமாகவே தேவன் உங்களுக்கு நேரடியாக பதிலை அனுப்புகிறவராய் இருக்கிறார். That is why increase your prayer life. எனவே ஜெபத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். What is the will of God for the child of God? தேவ பிள்ளை மேல் தேவனுடைய திட்டம் என்னவாய் இருக்கிறது? What's the God's will for you, my brother and sister? உங்களுக்காக தேவனுடைய திட்டம் என்னவாய் இருக்கிறது? Pray without ceasing. இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். In every situation, pray to God. எல்லா சூழ்நிலைகளிலும் ஜெபிக்க வேண்டும். Luke chapter 18 verse 1 and 2. லூக்கா 18 முதல் 2 வசனங்கள். Ephesians chapter 6 verse 18 and 19. எபேசியர் 6 18 19 வசனங்கள். Matthew chapter 7:7. மத்தேயு 7 வசனம். The Lord said to ask and pray. ஜெபத்திலே தேவனை கேளுங்கள் என்று இயேசுவானவர் சொல்லி இருக்கிறார். Praying to God is so important. தேவனிடத்தில் ஜெபிப்பது மிகவும் அவசியம். Third will of God about your life. உங்களுடைய வாழ்க்கை குறித்து மூன்றாவது தேவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? In everything give thanks. எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். In everything you should be thankful to God. எல்லாவற்றிலும் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Oh, today you got something? இந்த நாளில் ஏதாகலும் கிடைத்ததென்றால் Say thank you God. நன்றி ஆண்டவர் என்று சொல்லுங்கள். Oh, you are fresh today? இந்த நாளில் நீங்கள் பலனோடு இருந்தால் Thank God for that. தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். You got some new dress? உங்களுக்கு புதிய ஆடை கிடைத்தால் Thank God. நன்றி செலுத்துங்கள். Got a job? உங்களுக்கு வேலை கிடைத்தால் Thank the Lord. நன்றி செலுத்துங்கள். You are able to purchase something? ஒரு பொருள் வாங்க முடிந்தால் Thank the Lord. நன்றி செலுத்துங்கள். You came safely to home? பாதுகாப்பாக வீடு சேர்ந்தால் Thank God. நன்றி செலுத்துங்கள். You are going out of the house? வீட்டுக்கு வெளியே போக நேர்ந்தால் Thank God. நன்றி செலுத்துங்கள். You hold a car? மகிழுந்து வாங்கினால், You are driving car? மகிழுந்தை ஓட்டினால், You receive salary? ஊதியம் வாங்கினால், Oh, for everything give thanks to God. எல்லாவற்றிலும் தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். Oh, Pastor, I am not getting anything. போதுகிறே நான் ஒன்றும் பெறவில்லையே, Why should I thank God? நான் ஏன் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும்? தேவன் ஒன்றும் தரவில்லை, நான் ஏன் தேவனை துதிக்க வேண்டும்? நான் கேட்ட வேலை இன்னும் எனக்கு வரவில்லையே என்று நீங்கள் கேட்கலாம். நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள் என்றால் அதற்காக நீங்கள் தேவனை துதிக்க வேண்டும். 1 Thessalonians chapter 5 verse 16 to 18. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 16 லிருந்து 18 வரை. That is the will of God for you and me. இதுதான் நம் வாழ்க்கைக்குரிய தேவனுடைய திட்டம். And then the fourth one, நான்காவதாக your sanctification. உங்களுடைய பரிசுத்தமாக்கப்படுதல். That is the will of God for you and me. நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் தேவனுடைய திட்டம். 1 Thessalonians chapter 4:4. 1 தெசலோனிக்கர் 4:4 வசனம். It is the will of God in our lives. இதுவே நம் வாழ்க்கைக்கான தேவனுடைய திட்டமா இருக்கிறது. That every one of you should know how to possess his vessel in sanctification and honor. தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அப்படியென்றால் உலகத்தரமானவர்கள் எப்பொழுதும் கூட மோகத்தோடு அவர்கள் காணப்படுவார்கள். உலகத்தரமான வேசித்தனத்தில் அவர்களுக்கு சந்தோஷம் காணப்படும். தேவனுடைய சமூகத்திலே மெய்யான சந்தோஷம் காணப்படுகிறது என்கிற காரியத்தை குறித்து அவர்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாமல் அவர்கள் இருக்கிறார்கள் என்று பொருள். ஆனால் மோகத்தில் அல்ல, தேவனுக்குள்ளாக நாம் சந்தோஷமா இருக்க முடியும். உங்களுடைய சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி நீங்கள் அறிய வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரீர பாண்டம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய சரீரமாயிருக்கிறது. அதை நாம் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எத்தனை பேர் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள ஆயத்தமாயிருக்கிறீர்கள்? நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக காத்துக் கொள்வதுதான் நமக்கு ஆசீர்வாதமும் மேன்மையுமாயிருக்கிறது. ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியாக சேர்ந்த பிற்பாடு இல்லற வாழ்க்கையில ஈடுபடலாம். அதற்கு மாறாக செய்வது பாவமாயிருக்கிறது. உலகத்திலே பார்க்கும் பொழுது இதற்கு முரணான காரியங்கள் அநேகம் நடைபெறுகின்றது. தேவன் வைத்திருக்கிற குடும்பம் என்கிற ஒழுங்கு சீரான வாழ்க்கை முறையை திசை மாற்றி எல்லா விதமான அக்கிரம சம்பந்தத்திலே ஈடுபடுகிற அனுபவத்திலே பிசாசானவன் மனிதர்களை வஞ்சித்து பலவிதமான பாவ இச்சைக்குள்ளாக அவர்களை உட்படுத்துகிறான். உலகத்திலே காணப்படுகிற சந்தோஷம் மாயை. தேவனுடைய சமூகத்திலே தான் உண்மையான சந்தோஷம் இருக்கிறது. Children of God, தேவனுடைய பிள்ளைகளே, God has given a higher joy than anything in the world. உலக காரியங்களை விட மேலான சந்தோஷத்தை தேவன் தந்திருக்கிறார். Sanctifying yourself is the greatest joyful life on earth. உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்வதுதான் உலகத்திலே காணப்படுகிற சந்தோஷத்திலும் மேலான சந்தோஷம். You may ask me, how can I get sanctification? எப்படி நான் பரிசுத்தமாக்கிக் கொள்வது என்று கேட்கலாம். John 15:3, by the word of God you can be sanctified.
sanctified. யோவான் 15:3 படி வேத வசனத்தை கொண்டு பரிசுத்தமாகலாம். Revelation 1:6, you can live a holy life by the blood of Jesus. வெளிப்படுத்துதல் 1:6 படி இயேசுவின் இரத்தத்தினால் நீங்கள் பரிசுத்தமாக வாழ முடியும். God gives you holiness. தேவன் உங்களுக்கு பரிசுத்தம் தருகிறார். Then next will of God. அடுத்தபடியான தேவ சித்தம் என்ன தெரியுமா? The will of God for you. உங்களுக்கான தேவ சித்தம், Do good. நல்ல காரியங்களை செய்யுங்கள். Romans chapter 12. ரோமர் 12 அதிகாரம். Do as much as whatever the way you can do good for others, do it. உங்களால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள். Live good, do good. நன்றாக வாழுங்கள், மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். Think good. நல்லதை சிந்தியுங்கள். Think good. நல்லதை பேசுங்கள். Hear good. நல்லதை கேளுங்கள். Look good. நல்லதை பாருங்கள். Think good. நல்லதையே சிந்தியுங்கள். Do everything good. எல்லாம் நல்ல காரியங்களாக இருக்கட்டும். Because your God is good. காரணம் உங்கள் தேவன் நல்லவர். The next will of God for you. ஆறாவது தேவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? Discerning the will of God. தேவனுடைய திட்டத்தை நாம் பகுத்தறிய வேண்டும். You should understand the will of God. தேவனுடைய திட்டத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். What God wants me to do now? என் வாழ்க்கையில தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? As a young man, ஒரு வாலிபனாக you should think that I should take up the yoke of my family. நான் என் குடும்பத்தினுடைய நுகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். I should take up the yoke of my church. என் சபை நுகத்தை என் மேல் நான் சுமக்க வேண்டும். I should take up the yoke of myself. என்னுடைய நுகத்தை நான் சுமந்து செல்ல வேண்டும். வாலிபன் நுகத்தை சுமப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நுகம் சுமக்கிற அனுபவமானது தேவன் வாலிபர்களுக்கு கொடுத்திருக்கிறார். வாலிப பருவத்திலே நுகத்தை சுமப்பது நல்லதென்று வேதத்திலே பார்க்கிறோம். நுகம் சுமப்பது மிகவும் பாரமானது. எருதுகள் நுகத்தை சுமக்கும் பொழுது வீட்டிற்கு தானியங்களை கொண்டு வருகிறது. நுகம் சுமக்காத எருதினால் ஒரு பயனும் இல்லை. ஆகவே வாலிபர்களாக நீங்கள் நுகத்தை சுமக்க வேண்டும் என்றால் முதலாவதாக குடும்ப பாரத்தை நீங்கள் சுமக்க வேண்டும். உங்களை பெற்ற பெற்றோர்கள் எதை செய்ய சொல்லுகிறார்களோ அதை உங்கள் வாழ்விலே செய்து அவர்களுக்கு சந்தோஷத்தை தர வேண்டும். பொருளாதாரத்தினால் அவர்களை போஷியுங்கள். அவர்களுடைய எல்லா தேவைகளையும் கூட நீங்கள் தீர்க்க வேண்டும். The best what you can do for God's ministry. ஊழியத்திற்காக நீங்கள் சிறந்ததை என்ன செய்ய முடியும்? The best what you can do for the church. சபைக்காக நீங்கள் என்ன சிறந்ததை செய்ய முடியும்? What you can do for the others. மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியும்? Best what you can do for the family. குடும்பத்திற்கு நீங்கள் என்ன செய்ய முடியும்? Best what you can do for the society. சமூகத்திற்கு நீங்கள் என்னதான் செய்ய முடியும்? Do it something for God. தேவனுக்காக நீங்கள் செய்ய வேண்டும். Because God gave you energy. காரணம் தேவன் உங்களுக்கு பலன் கொடுத்திருக்கிறார். Smart thinking. விசேஷித்த சிந்தை முறையை கொடுத்திருக்கிறார். Active body. ஆரோக்கியமான சரீரம் You are கொடுத்திருக்கிறார். able to do something. உங்களால் சில காரியங்களை செய்ய முடியும். Change our nature. உங்களுடைய சுபாவத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். You may be elderly person. நீங்கள் பெரியவர்களாக இருக்கலாம். So now, what is the will of God for you? என் வாழ்க்கையில தேவ திட்டம் என்ன என்று கேட்கலாம். பெற்றோர் ஸ்தானத்தில் தேவன் உங்களை வைத்திருந்தால் தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில என்னவாய் இருக்கின்றது? ஒரு பெற்றோராக உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நல்வழிப்படுத்த வேண்டும். அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்கு சிறந்த ஆலோசனை கொடுப்பதுதான் உங்கள் வாழ்க்கையில தேவ திட்டமாயிருக்கிறது. Next, motivation to do God's will. அடுத்தபடியாக தேவனுடைய காரியம் செய்ய வேண்டும் என்கிற ஆவல் இருக்க வேண்டும். Motivate others. மற்றவர்களை நீங்கள் தூண்ட வேண்டும். Motivate yourself. உங்களை நீங்கள் தூண்ட வேண்டும். Motivate the church. சபையை நீங்கள் தூண்ட வேண்டும். சிலர் வேலை செய்வதை பார்த்தால் நமக்கு வேலை செய்ய தோன்றும். இன்னும் சிலரை நாம் பார்க்கும் பொழுது செய்கிற வேலை விட்டு ஓட தோன்றும். நாம் மற்றவர்களை வேலை செய்ய தூண்டுகிறவர்களாக காணப்பட வேண்டும். Motivating others for God's will, to doing God's will is the will of God. தேவ திட்டம் செய்ய மற்றவர்களை தூண்டுவதுதான் நம் பட்சத்திலே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. Making God's will priority, that is also a God's will. தேவ திட்டம் செய்வதை முதன்மையாய் கொண்டிருப்பதுதான் நம் வாழ்க்கையிலே தேவனுடைய நோக்கம். Giving a priority for God's work, it's a God's will. தேவ பணி செய்ய முதன்மையாய் இருப்பதுதான் தேவனுடைய நோக்கமாயிருக்கிறது. Then seeking God's providential, it's the will of God. பரத்துக்குரிய நன்மைக்காக காத்திருப்பதுதான் தேவனுடைய நோக்கமாயிருக்கிறது. We are praying for many people. நீங்கள் அநேகருக்காக ஜெபிக்கும் பொழுது, We are praying for orphans, widows, திக்கற்றவர்கள் விதவைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது, praying for needy. தேவையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கும் We பொழுது, went to many places, we distributed food. நாம் அநேக இடங்களுக்கு போய் உணவை நாம் பகிர்ந்திருக்கிறோம். We have distributed even cloths. நாம் ஆடைகளை பகிர்ந்திருக்கிறோம். And we have done what best we can do. நம்மால் முடிந்த சிறந்ததை அவர்களுக்கு செய்திருக்கிறோம். It's all the will of God for you. இதுதான் தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. So when we do the written will of God, எழுதப்பட்ட தேவ திட்டத்தை நம் வாழ்க்கையிலே நாம் செயல்படுத்தும் பொழுது it is not written for you, it will be revealed to you. தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாகவே வெளிப்படும். Romans chapter 12 verse 1 and 2. ரோமர் 12 முதல் 2 வசனங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக
உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். This is the will of God. இதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே புதிதான தேவ திட்டங்களை நாம் புரிந்து கொண்டு அவைகளை நாம் செயல்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் கூட தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். ஜீவ பலியாக நம்மை நாம் ஒப்புக் கொடுப்பது தேவ சித்தமா இருக்கிறது. As a living sacrifice unto God. ஜீவ பலியாக நம்மையே நாம் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். How many would like to do the will of எத்தனை God? பேர் தேவ சித்தம் செய்ய விருப்பமா இருக்கிறீர்கள்? When you do the written will of God, நீங்கள் எழுதப்பட்ட தேவ சித்தத்தை செயல்படுத்தும் பொழுது which is not written will be revealed to you. எழுதப்படாத தேவ சித்தம் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படும். God will do wonderful things for you. தேவன் அதிசய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். People of God, first of all, obey the written will of God. தேவஜனமே, முதலாவதாக எழுதப்பட்ட தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படியுங்கள். Already it is written about your life. ஏற்கனவே உங்கள் வாழ்க்கை குறித்து எழுதப்பட்டது. God's will for you. உங்கள் வாழ்க்கை குறித்து தேவ சித்தம் It is written. எழுதப்பட்டது. When you obey written will of God, எழுதப்பட்ட தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தால், which is not written, which you want to know, God will reveal to you. நீங்கள் தெரிந்து கொள்ள ஆவலாய் இருக்கிற எழுதப்படாத தேவ சித்தத்தை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். Shall we pray? நாம் ஜெபிக்க போகிறோம். How many would like to obey the written will of God? எத்தனை பேர் எழுதப்பட்ட தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிய விரும்புகிறீர்கள்? Father, what is written in the Bible, I'll obey. ஆண்டவரே, வேதத்தில் எழுதப்பட்டவைகளுக்கு நான் கீழ்ப்படிவேன். I'll obey, Lord. நான் கீழ்ப்படிவேன். I will obey the will of God. நான் தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிவேன். I praise you, Master. உம்மை துதிக்கிறேன். Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. Thank you, wonderful God. தேவனே, உமக்கு நன்றி. The Lord is listening to your prayer. தேவன் உங்கள் ஜெபங்களை கேட்கிறார். Holy Spirit of God is listening to your prayer. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஜெபங்களை கேட்கிறார். Father, touch your people. பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை தொடும். Anoint your people. அவர்களை அபிஷேகியும். Fill them with the Holy Spirit. அவர்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்பும். Pour your Spirit upon us, Lord. உம்முடைய ஆவி அவர்கள் மேல் ஊற்றும். Everyone be filled with the power of God. ஒவ்வொருவரும் தேவ வல்லமையினால் நிரப்பப்படட்டும். Everyone may experience the power of God. அனைவரும் தேவ வல்லமையை உணரட்டும். Everyone can say, Lord, I want to follow the will of God. ஆண்டவர் உம்முடைய சித்தத்தை பின்பற்ற வேண்டும் என்று அனைவரும் சொல்லுவோமாக. I want to obey the written will of God. எழுதப்பட்ட தேவ சித்தத்திற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். Then you will reveal everything for me. பிறகு எல்லா காரியத்தையும் நீர் எனக்கு வெளிப்படுத்துவீர். So sorry, Lord, so many years I was not obeying a written will of God. அநேக ஆண்டுகள் எழுதப்பட்ட தேவ சித்தத்திற்கு நான் கீழ்ப்படியவில்லை, என்னை மன்னிப்பீராக. Oh, knowingly I was ignored. அறிந்தும் நான் அதை புறக்கணித்தேன். Oh, forgive me, God. என்னை மன்னியும் ஆண்டவரே. Forgive me, God. என்னை மன்னியும் ஆண்டவரே. Onwards. இந்த நாளிலிருந்து I will obey the written will of God in the Holy Bible. எழுதப்பட்ட தேவனுடைய சித்தத்திற்கு நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. Then I know that you will reveal many things for me. பிறகு எனக்கு எல்லா காரியங்களும் வெளிப்படுத்துவீர் என்று நான் அறிவேன். Touch your people, Father. உம்முடைய பிள்ளைகளை நீர் தொடுவீராக. Anoint your people, my Lord. உம்முடைய பிள்ளைகளை அபிஷேகிப்பீராக. Let them overcome everything. எல்லா காரியத்தை அவர்கள் மேற்கொள்ளட்டும். Give them overcoming power. மேற்கொள்ளுகிற அதிகாரம் தருவீராக. Anointing of God come upon. தேவ அபிஷேகம் வரட்டும். Touch your people, my friend. உம்முடைய ஜனங்களை இப்பொழுது நீர் தொடுவீராக. Anoint your people, my God. உம்முடைய பிள்ளைகளை அபிஷேகிப்பீராக. ஆண்டவரே, எழுதப்பட்ட உம்முடைய சித்தத்திற்கு நான் கீழ்ப்படிவேன் என்று அனைவரும் சொல்வோமாக. Lord, let me obey your word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். Teach me to rejoice in you every day. உமக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் களிகூர கற்றுத் தாரும். Let me always pray. எப்பொழுதும் நான் ஜெபிக்க வேண்டும். Teach me to sanctify myself என்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ள எனக்கு கற்றுத் தாரும். by the word of God. வேத வசனத்தை கொண்டு. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. Thank you for this day. இந்த நாளுக்காக நன்றி. Thank you for this word. இந்த வார்த்தைக்காக நன்றி. Spoke to me என்னோடு பேசினீர். about the will of God. தேவ சித்தத்தை குறித்து. Thereafter, இந்த நாளிலிருந்து I will obey your will. சித்தத்திற்கு கீழ்ப்படிவேன். I will be done. உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். Thy will be done in my life. சித்தம் நிறைவேறட்டும். Thy kingdom come. ராஜ்யம் வருவதாக. Thy kingdom come in my house. என் வீட்டிலே உம்முடைய ராஜ்யம் வரட்டும். In Jesus' mighty name I pray. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. Amen. ஆமென். Amen. ஆமென்.